ஜெபிக்கலாம். எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, ஜீவனுள்ள தேவனே, மாறாதவரே, உண்மையுள்ள தேவனே, கிருபை இரக்கம் சமாதானத்தின் தேவனே, ஆண்டவரே, நீர் நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. நீர் நல்லவராகவே இருக்கிறீர், நன்மை செய்கிறவராக இருக்கிறீர். ஆகவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை உம்முடைய சுய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு உம்முடைய பிள்ளைகளாக மாற்றி உமக்கென்று சொந்தமாக்கி கொண்டதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த கர்த்தருடைய நாளிலே நாங்கள் குடும்பமாக எங்கள் வீடுகளிலே இருந்து உம்மை ஆராதிக்கும்படியாக தருணத்தை கொடுத்திருக்கிறீர். இந்த ஆராதனை வேளையை ஆசீர்வதிப்பீராக. பாடுகிற பாடல்களை ஆசீர்வதிப்பீராக, செய்திகளை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக உம்முடைய பிரசன்னத்திலே அமர்ந்திருந்து உம்முடைய பிரசன்னத்தினாலே தொடப்பட நீர் உதவி செய்வீராக. ஒவ்வொருவரையும் நீர் சந்திப்பீராக. பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. நல்ல ஆசீர்வாதமான ஆராதனை நேரத்தை எங்கள் அனைவருக்கும் கொடுப்பீராக. துதிகன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். நீரே அன்றி
மறந்து சீஷருடனே கிறிஸ்து இயேசுவானவர் எல்லாருக்குமே கர்த்தர். இருத்தப்பட்டார் முன்னணையில் தேவசேயனாயினும் நித்திய ஜீவன் சமாதானம் நிறைந்த அமைதலோ நமக்களிக்க நித்திய நேசு மரணத்தையும் ஜெயித்தார். நமக்களிக்க நித்திய நேசு மரணத்தையும் ஜெயித்தார். கிறிஸ்து இயேசுவானவர் எல்லாருக்குமே கர்த்தர். இருத்தப்பட்டார் முன்னணையில் தேவசேயனாயினும் பயமளிக்கும் அலைகள் நம்மேல் எழும்பும் தருணமே பயப்படாமல் இயேசுவை பார் அமைதல் உண்டாகுமே. பயப்படாமல் இயேசுவை பார் அமைதல் உண்டாகுமே. கிறிஸ்து இயேசுவானவர் எல்லாருக்குமே கர்த்தர். இருத்தப்பட்டார் முன்னணையில் தேவசேயனாயினும் மரண நிழல் பள்ளத்தாக்கில் நடக்க நேரிடும் பரமன் இயேசு கூட நிற்க பயமும் கடந்திடும். பரமன் இயேசு கூட நிற்க பயமும் கடந்திடும். கிறிஸ்து இயேசுவானவர் எல்லாருக்குமே கர்த்தர். இருத்தப்பட்டார் முன்னணையில் தேவசேயனாயினும் நமது ஜீவன் கிறிஸ்தல்லவோ அவரை நோக்கி பார். குமாராகி யுத்தத்திலே ஜெயிக்கவும் செய்தார். குமாரராகி யுத்தத்திலே ஜெயிக்கவும் செய்தார். கிறிஸ்து இயேசுவானவர் எல்லாருக்குமே கர்த்தர். இருத்தப்பட்டார் முன்னணையில் தேவசேயனாயினும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறுபடியுமாக உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதல்கள். இந்த புதிய மாதத்தின் முதல் கர்த்தருடைய நாளிலே நம்முடைய வீடுகளிலே கூடி வந்து மறுபடியுமாக நாம் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக ஆண்டவர் மறுபடியுமாக நமக்கு இந்த தருணத்தை கொடுத்திருக்கிறார். நாம் கடந்து செல்கிற சூழ்நிலையிலே பெரிய அளவிலே எந்த மாறுதலும் இல்லை. எதிர்காலத்தை நோக்கி பார்க்கும்போது இன்னும் மோசமான நிலைதான் நீடிக்கும் போல இருக்கிறது. நமக்கு விருப்பமான மாறுதல்கள் ஏற்படாத சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். இவ்விதமாக நம்பிக்கை இல்லாத மிகவும் மந்தாரமான ஒரு சூழ்நிலையிலே இருக்கும்போது
நாம் நம்முடைய உயிர்த்தெழுந்த ஆண்டவரை, ஜீவனுள்ள தேவனை, சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவரை, என்றும் மாறாத ஆண்டவரை நாம் துதிக்கும்படியாக, ஸ்தோத்தரிக்கும்படியாக வந்திருக்கிறோம். ஆண்டவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. இந்த ஆராதனைக்கென்று நாம் சங்கீதம் 57 பார்க்கலாம். சங்கீதம் 57 11 வசனங்கள் நாம் வாசிக்கப் போகிறோம். 57வது சங்கீதம். எனக்கு இரங்கும் தேவனே, எனக்கு இரங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது. விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கேல். அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது. தீயை இறைக்கிற மனுஷ்புத்திரருக்குள்ளே கிடக்கிறேன். அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும், அவர்கள் நாவு கருக்கான பட்டயமாயிருக்கிறது. தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்திரும். உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. என் கால்களுக்கு கண்ணியை வைத்திருக்கிறார்கள். என் ஆத்துமா தொய்ந்து போயிற்று. எனக்கு முன்பாக குழியை வெட்டி அதன் நடுவிலே விழுந்தார்கள். என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது தேவனே, என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது. நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். என் மகிமையே விழி, வீணையே சுரமண்டலமே விழியுங்கள். அதிகாலையில் விழித்துக் கொள்ளுவேன். ஆண்டவரே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன். ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது கிருபை வான பரியந்தமும் உமது சத்தியம் மேகமண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது. தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்திரும். உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. ஆண்டவர் தாமை வாசித்த இந்த சங்கீதத்தை ஆசீர்வதித்து நம்மை ஆராதனைக்கென்று ஆயத்தப்படுத்துவாராக. இந்த சங்கீதம் தாவீது சவுலுக்கு தப்பியோடி கெபியில் ஒதுங்கியிருக்கும் நேரத்திலே பாடின சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதம் ராகத் தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மிக்தாம் என்று சொல்லப்படும் சங்கீதம் என்றால் அது கோல்டன் சாம்ஸ், பொன்னான சங்கீதம் அல்லது பொன் சங்கீதம் என்று சொல்ல வேண்டும். ஆகவே இந்த அருமையான பொன்னான சங்கீதத்திலிருந்து ஒரு சில அருமையான காரியங்களை நாம் கவனிக்கப் போகிறோம். இந்த சங்கீதம் முதல் வசனத்திலே சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவரின் இரக்கத்திற்காக கோருகிறதாக நாம் பார்க்கிறோம். அவ்விதமாக ஆரம்பித்து ஆண்டவருடைய அடைக்கலத்தை அடைந்து அந்த கெபியில் இடுக்கலில் இருக்கும் நிலையில் பின்னர் துதிக்கிறதாக நாம் பார்க்கிறோம். பிறகு ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துகிறதாக, உயர்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறதாக நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆரம்பம் எனக்கு இரங்கும் தேவனே, எனக்கு இரங்கும் என்று சொல்லுகிறார். ஆகவே நாம் ஆண்டவருடைய இரக்கத்தின் மேலே ஆதாரம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அநேக நேரத்திலே நம்மை நாமே சார்ந்து இருக்கிறோம். ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய இரக்கத்திற்காக கோர வேண்டும். ஆண்டவருடைய இரக்கத்திற்காக கோர வேண்டும் என்றால் நாம் உதவியற்றவர்கள் என்பதை அறிக்கையிட வேண்டும். என்னால் ஒன்றுமே செய்து கொள்ள முடியாது, நான் அவ்விதமான மோசமான நிலையில் இருக்கிறேன், ஆண்டவரே நீர்தான் இரக்கமாயிரும் என்று சொல்ல வேண்டும். ஆண்டவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன். அவர் இறங்குகிறவர். அவருடைய குணம் இறங்குகிற குணம். ஆகவே இந்த இரக்கமுள்ள தேவனை நோக்கி இரக்கத்திற்காக நாம் கெஞ்ச வேண்டும், கோர வேண்டும். ஆகவே இந்த இரக்கத்தை நாம் நிச்சயமாக பெறுவோம். ஆகவே இந்த சங்கீதத்திலே முதலாவது வசனத்திலே அவர் தனிமையை உணர்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதாவது நான் உதவியற்ற நிலைமையிலே இருக்கிறேன் என்பது போல தனிமையை உணர்ந்திற ஒரு சூழ்நிலை. பிறகு அதே வசனத்திலே விக்கினங்கள் இருக்கிற ஒரு சூழ்நிலை. 4ஆம் வசனத்திலே பார்க்கும்போது ஆபத்தின் மத்தியிலே, அதாவது சிங்கங்களின் மத்தியிலே இருப்பது போல சொல்லுகிறார். 6வது வசனத்திலே தோய்ந்து போன நிலையிலே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். என் ஆத்துமா தோய்ந்து போயிற்று. ஆகவே இவ்விதமான சூழ்நிலையில் இருக்கும்போது அவருடைய நம்பிக்கை என்ன? தனிமையிலே இருக்கிறார்,
ஆபத்திலே இருக்கிறார், தோய்ந்து போன நிலையிலே இருக்கிறார், விக்கினங்கள் உள்ள நிலையிலே இருக்கிறார். ஆகவே முதலாவதாக அவர் செய்கிற காரியம் என்னவென்று பார்க்கும்போது, முதல் வசனத்திலே பார்க்கிறோம், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்கிறது. ஆகவே என்ன சூழ்நிலையிலே நாம் இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலைகள் விதமான சூழ்நிலையாக இருக்கலாம், அல்லது இதற்கு மேல மோசமான சூழ்நிலையாக இருக்கலாம். எந்த சூழ்நிலையிலே நீங்கள் இருந்தாலும் நமக்கு ஒரே ஒரு ஆதாரம் இருக்கிறது. ஆண்டவர் தான் நம்முடைய ஆதாரம். உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது. அண்டிக் கொள்ள வேண்டும். நம்முடைய ஆத்துமா ஆண்டவரை அண்டிக் கொள்ள வேண்டும். ஆண்டவரை சார்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு அருகாமையிலே வந்து பற்றி கொள்ள வேண்டும். ஏன்? ஆண்டவர் ஒருவரே நம்முடைய நம்பிக்கை. சங்கீதம் 62 சங்கீதம் 8 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். 62:8, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள், தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவரை நம்பினால்தான் அவரை அண்டிக் கொள்ள முடியும். அவர் மேலே முழு நம்பிக்கையும் வைத்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 9வது வசனம் 10 வசனம். 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 9, 10 வசனங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். ஆகவே மிகவும் கொடூரமான ஆபத்தான வேளையிலே இருக்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நம்பிக்கையை பாருங்கள். எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல், எங்கள் மேல் நம்பிக்கை இல்லை, நம்ப ஒன்றுமே இல்லை. மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்கத்தக்கதாக, இந்த தேவன் மேல் நம்பிக்கை. பிறகு அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். ஆகவே இதுதான் நம்முடைய நம்பிக்கை. ஆண்டவர் இம்மட்டும் தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார். அந்த நம்பிக்கையோடு ஆண்டவரை நாம் அண்டிக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த 57 சங்கீதத்திலே 1 வசனத்திலே, விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் ஒரு செட்டைகள் நெல்லே வந்து அடைவேன். ஆகவே நம்முடைய அடைக்கலம் அங்கதான், ஆண்டவருடைய செட்டைகளின் நிழல். எவ்விதமாக கோழி தன்னுடைய குஞ்சுகளை செட்டைகளை விரித்து காப்பாற்றுகிறதோ அதே விதமாக நமக்கு ஆண்டவருடைய செட்டைகளின் கீழே, செட்டைகளின் நிழலிலே அடைக்கலம் நமக்கு கிடைக்கிறது. அவ்வளவு அருமையான அடைக்கலம். ஆண்டவர் முழு பொறுப்பை நம்மை குறித்து எடுத்துக்கொண்டு நமக்கு அந்த அடைக்கலத்தை கொடுக்கிறார். அவரே நமக்கு அடைக்கலமாக மாறியிருக்கிறார். அவருடைய செட்டைகளிலே நமக்கு அடைக்கலம். அது மட்டுமல்ல, 3 வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். நம்பிக்கையை பாருங்கள். அவர் எங்கிருந்து அனுப்புகிறார்? பரலோகத்திலிருந்து ஒத்தாசை. இந்த உலகத்திலே உதவி ஒத்தாசை எங்குமே இல்லை. நாம் இந்த நாளிலே, இந்த கடினமான சூழ்நிலையிலே எங்கிருந்து நமக்கு ஒத்தாசை வரும்? யார் நமக்கு ஒத்தாசை கொடுக்க முடியும்? எல்லாரும் உதவியற்ற நிலைமையிலே தவித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே ஆண்டவர் தான் நமக்கு ஒத்தாசையை அனுப்புகிறவர். பரலோகத்திலிருந்து தான் நமக்கு ஒத்தாசை வரும். சங்கீதம் 121:1 நமக்கு எல்லாருக்கும் தெரியும். 2 வசனம் தெரியும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அங்கிருந்து தான் எனக்கு ஒத்தாசை. பரலோக ஒத்தாசை எனக்கு அவர் நிச்சயமாக அனுப்புவார். ஆகவே அவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஆகவே இந்த ஒத்தாசையை பெற்றுக்கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள முடியும். அது எல்லாருக்கும் ஆயத்தமாக இருக்கிறது, கொடுக்கப்பட ஆயத்தமாக இருக்கிறது. அது மட்டுமில்லை, 4வது நாம் பார்க்கிறோம் 3 வசனத்திலே, கிருபையையும் சத்தியத்தையும் அனுப்புவார். தேவன் தமது கிருபையையும் சத்தியத்தையும் நமக்கு அனுப்புவார். ஆகவே இதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய கிருபை எப்பொழுதும் நமக்காக இருக்கிறது. அபரீதமான கிருபை நமக்கு ஆயத்தமாக இருக்கிறது. நம்மை தாங்குகிற கிருபை, நடத்துகிற கிருபை, போதுமான கிருபை, பலப்படுத்துகிற கிருபை, நம்மை சூழ்ந்து கொள்ளுகிற கிருபை, கிருபை மேல் கிருபை, இது நமக்கு எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அதோடு சத்தியமும் சேர்ந்து வருகிறது. அவர் உண்மையுள்ளவர், சத்தியமானவர்.
அவருடைய உண்மையுள்ள சத்தியமான வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. அதை பிடித்து கொள்ள வேண்டும். அதை அனுப்புகிறார் ஆண்டவர். தம்முடைய அவரே சத்தியமாக இருக்கிறார். சத்தியமுள்ள வார்த்தைகளை நமக்கு அனுப்பி நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆகவே ஆண்டவரை அண்டிக் கொள்ள வேண்டும். அவரை நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறார். அவருடைய செட்டைகளின் நிழலை வந்து அடைந்து கொள்ள வேண்டும். அவருடைய ஒத்தாசையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய கிருபையும் சத்தியத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த 2ஆம் வசனத்திலே ஒரு அருமையான காரியம், அருமையான வசனம். எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். சங்கீதம் 138:8 இதையே வாசிக்கிறோம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனக்காக யாவையும், யாவையும் என்கின்ற அந்த வார்த்தையானது அந்த மூல பாஷையிலே ஒன்றுமில்லை, அங்கே டேஷ்னு போடப்பட்டிருக்கிறது. எனக்காக யாவையும் என்று சொல்லும்போது நாம் இந்த நேரத்தில் நமக்கு என்ன தேவை இருக்கிறதோ அதை போட்டுக்கலாங்க. எனக்காக இந்த காரியத்தை செய்து முடிக்கப் போகிற தேவன், எனக்காக இந்த காரியத்தை அவர் செய்து முடிப்பார். ஆகவே எனக்காக யாவையும், எல்லாவற்றையும், என்னால் முடியாதது, யாராலும் முடியாதது, எப்படியும் இது நடக்கவே நடக்காது என்கின்ற காரியத்தை கூட எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவன். அவர் ஆரம்பிக்கிற காரியத்தை முற்றுமுடிய செய்ய வல்லவராக இருக்கிறார். அவரால் செய்ய முடியும். முற்றுமுடிய ரட்சிக்கவர். எந்த வேலையை ஆரம்பித்தாலும் நற்கிரியை தொடங்கினவர் அந்த முடிவு பரியந்தம், அந்த நாள் வரைக்கும் காத்துக்கொள்வார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பித்தவர், நம்மை மீட்டு கொண்டவர், நம்ம இப்படியே விட்டுருவாரா? விடமாட்டார். நம்முடைய தகப்பனாக இருந்து நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். பொறுப்புள்ள தகப்பனாக இருக்கிறார். பாதியில் விட்டுட்டு நம்ம தவிக்கிறத அவர் பார்க்க மாட்டார். என்னால் முடியாது என்று விட்டுவிட்டு போக மாட்டார். எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவன். நாம் சூழ்நிலைகளை பார்த்து இது நடக்குமோ, இது நடக்காதோ, இந்த திட்டமெல்லாம் இப்படி ஆயிடுச்சே என்று யோசிக்க கூடாது. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தாவீது கெபியிலே இருந்து கொண்டு எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவன் என்று சொல்கிறார். நாமும் ஒரு கெபியின் அனுபவத்தில் இருக்கிறோம். நமக்கு இந்த நம்பிக்கை வேண்டும். எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிறவர். ஆகவே ஏதாவது நடக்கவில்லை என்று யோசித்து கொண்டிருந்தாலும், செய்யப்படவில்லை என்று யோசித்து கொண்டிருந்தாலும் அதையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே அந்த உன்னதமான தேவனை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். அவர் நிச்சயமாக அதை செய்வார். நம்பிக்கையோடு கூப்பிட வேண்டும். க்ரை அன்டு அப்படின்னு போட்டிருக்கு. கூப்பிட வேண்டும். அவரை நோக்கி முறையிட வேண்டும். அவர் நிச்சயமாக செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற போகிற இந்த உன்னதமான தேவனுக்கு நம்ம ஸ்தோத்திரத்தையும் ஆராதனையும் செலுத்த வேண்டும். பிறகு வருகிற மற்ற வசனங்களை நாம் பார்க்கிறோம். அவர் இந்த கீழான தாழ்ந்த மனநிலையில் இருந்தாலும் 5ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், நான் இந்த நிலையில் இருந்தாலும், கெபியில் இருந்தாலும், நான் இந்த தாழ்வான கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தாலும், தேவனே வானங்களுக்கு மேலாக உயர்ந்திரும், உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துகிறார். ஆண்டவருடைய நாமத்தை துதிக்கிறார், ஆராதிக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய நாமம் எல்லா வானங்களுக்கு மேலாக உயர்த்தீர், உம்முடைய மகிமை பூமி அனைத்திலும் உயர்ந்திருப்பதாக என்று சொல்லுகிறார். ஆகவே அது மட்டுமல்ல, 10ஆம் வசனத்திலே உமது கிருபை வான பரியந்தம், உமது சத்தியம் மேக மண்டலங்கள் மரியதும் எட்டுகிறது. தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும், உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. ஆண்டவரை உயர்த்துகிறார். அவர் தாழ்வான கீழான கஷ்டமான சூழ்நிலையிலே கெபியிலே இருந்து கொண்டிருந்தாலும் அந்த இடத்தில் இருந்து கொண்டு ஆண்டவரை உயர்த்துகிறார், மகிமைப்படுத்துகிறார். ஆகவே நாம் ஒரு விதமான கீழான ஒரு தாழ்ந்த மோசமான மனநிலையில் இருந்தாலும் அந்த நிலையில் இருந்து கொண்டு தேவனை உயர்த்த வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும். அதுதான் உண்மையான ஆராதனை. எல்லாம் நன்றாக இருக்கும்போது ஆண்டவரே ஸ்தோத்திரம் சொல்கிறதை விட கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்று சொல்லும்போது எவ்வளோ ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. யோபு எல்லாவற்றையும் இழந்த பொழுது கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். அதுதான் உண்மையான
படக்கூடிய ஒரு ஆராதனையாக இருக்கிறது. ஆகவே நாம் இந்த நிலையிலிருந்து ஆண்டவரை நாம் உயர்த்த வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும். பிறகு 7ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறதை பாருங்கள். என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது, தேவனே என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது. ஆகவே அந்த சூழ்நிலையில் இருக்கும்போது தாவீதினுடைய இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது. 2 முறை சொல்லுகிறார், என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது. ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில் நான் இருந்தாலும், விக்கினங்கள் கடந்து கொண்டிருந்தாலும், ஆபத்தின் மத்தியிலே இருந்தாலும், தொய்ந்து போன நிலையிலே இருந்தாலும், ஆண்டவரே, நான் உம்மை துதிக்க என்னுடைய இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது. தேவனே, என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது. ஆகவே சந்தேகம் இல்லை, தயக்கம் ஒன்றுமே இல்லை. சொல்லுகிறார், பாடுவேன், கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். எவ்வளோ அற்புதமான காரியம். ஆகவே இன்றைக்கு ஆண்டவரை துதிக்க ஆயத்தமாக இருக்கிறீர்களா? ஆயத்தமாயிருக்கிறீர்களா? உங்கள் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறதா? துதிக்க ஆயத்தமாயிருக்கிறதா? இல்லை, இருதயம் தோய்ந்து போய் பாரம் கொண்டு நம்முடைய இருதயம் இருக்கிறதா? அல்லது துதியினாலே நிறைந்து என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது என்று சொல்லுகிறோமா? ஆயத்தமாயிருக்க வேண்டும், பாட வேண்டும், கீர்த்தனம் பண்ண வேண்டும். மறுபடியும் இன்னொரு காரியத்தை அவர் சொல்கிறார் 8ஆம் வசனத்திலே, என் மகிமையே விழி, வினையே சுரமண்டலமே விழியுங்கள், அதிகாலையில் விழித்துக் கொள்ளுவேன். ஆகவே அதிகாலையிலே நான் விழித்துக் கொள்வேன். எதற்காக? உம்மை துதிப்பதற்காக அதிகாலையிலே விழித்துக் கொள்ளுவேன். ஆகவே சாதாரணமாக நாம் நித்திரைக்கு செல்லும்போது நாள் முழுவதும் நடந்த அநேக காரியங்களை யோசித்து பார்ப்போம், அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே நடந்த அநேக நிகழ்ச்சிகளை யோசித்து பார்ப்போம். நாம் கடந்து செல்கிற கஷ்ட துன்பங்களை பார்ப்போம், பிரச்சனைகளை பார்ப்போம். அதெல்லாம் படம் போல நம்முடைய மனதிலே வந்து கொண்டே இருக்கும். அவ்விதமாக படுத்து கொண்டிருப்போம். தூக்கம் சரியாக வராது. அவ்விதமாக தூங்கிவிட்டாலும் கூட காலையிலே எழுந்த உடனே ஒரு மந்தாரமாக இருக்கும், ஒரு டல்லாக இருக்கும். நாள் ஒரு மாதிரி இருக்கும். ஐயோ, இன்னொரு நாள் வந்துருச்சா, இந்த நாளும் நான் கஷ்டப்படணுமே, இந்த நாளும் நான் என்னுடைய பாரத்தை சுமக்க வேண்டுமே என்று நாம் யோசிப்போம். அது நடக்கிறது. ஆனால் சங்கீதக்காரனுடைய அனுபவம் வித்தியாசமாக இருந்தது. அவருடைய அனுபவம் என்ன என்று பார்க்கும்போது சங்கீதம் 4:8 நம்ம பார்க்கிறோம். 4வது சங்கீதம் 8ஆம் வசனத்திலே அவர் எவ்விதமாக தூங்குகிறார், யார் அவரை தூங்க வைக்கிறாருன்னு போட்டிருக்கு. சங்கீதம் 4:8 சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். ஆகவே அவர் தெளிவாக சொல்லுகிறார், நான் படுத்துக்கொள்ளும் போது சமாதானத்துடன் படுத்துக்கொள்வேன். என்னதான் பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற அந்த சமாதானத்தோடு தான் நான் படுத்துக்கொள்வேன். கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் நான் அதை யோசித்து கலக்கத்திலே நான் தூங்க போக மாட்டேன். சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன். எனக்கு சுகமாக நான் படுத்துக்கொண்டு இளைப்பாறும்படியாக உதவி செய்கிறவர் நீர் ஒருவரே. ஆகவே சமாதானத்தோடே நான் படுக்கைக்கு செல்வேன். அவ்விதமாக கெபியில் இருக்கும்போது கூட அவர் அவ்விதமாக தான் படுத்து தூங்கியிருப்பார் என்று யோசிக்கிறேன். சமாதானத்தோடு படுத்து தூங்கியிருப்பார். ஆண்டவர் தான் அவருக்கு நல்ல நித்திரை கொடுத்திருப்பார், சமாதானத்தோடு தூங்கும்படியாக. அதற்கு பிறகு அதிகாலையில் எழுந்து கொள்கிறார் துதிக்கும்படியாக. ஆகவே அவர் சொல்லுவது எப்படி இருக்கிறது என்றால், ஆண்டவரே நான் உம்மை துதிக்காமல் இருக்கவே முடியாது. எங்கே இருந்தாலும் சரி, கெபியில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, நான் துதிக்காமல் இருக்க முடியாது. அதிகாலையில் எழுந்து விடுவேன் கெபியில் இருந்தாலும். அவர் சொல்லுகிறார், நல்ல அரண்மனையில் இருக்கும்போதோ வேறு எங்கேயாவது இருக்கும்போது துதிக்கிறதை போல என் மகிமையை விழி, வினையை சுரமண்டலை விழியுங்கள், அதிகாலையில் விழித்துக் கொள்ளுவேன் என்று சொல்லி துதிக்கிற அந்த சூழ்நிலையிலே அவர் இருக்கிறார். ஆகவே அவர் சொல்லுவது எப்படி இருக்கிறதுனால், துதிக்காமல் என்னால் இருக்க முடியாது. துதிக்காமல் இருக்க முடியுமா? நான் காலையில் எழுந்த உடனே அதிகாலையிலே இன்றைக்கு நான் என்ன செய்வேன், என்ன நடக்க போகிறது யோசிக்காமல் நான் உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். சங்கீதம் 118ஆம் சங்கீதம் 24வது வசனம்,
இது நம்முடைய அனுபவமாக இருக்க வேண்டும். அனுதினமும் நம்முடைய அனுபவமாக இருக்க வேண்டும். 118வது சங்கீதம் 24வது வசனம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். இது நம்முடைய அனுபவமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளையும் ஆண்டவர் உண்டு பண்ணி நமக்கு கொடுக்கிறார். அந்த நாளிலே களிகூர்ந்து மகிழ வேண்டும். அவ்விதமாக மகிழ வேண்டும் என்றால் துதியுடன் காலையை ஆரம்பிக்க வேண்டும். ஆகவே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கிறது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே இது நம்முடைய அனுபவமாக இருக்க வேண்டும். எழுந்து ஜெபிப்பதற்கு முன்பதாக ஆண்டவரை துதிக்க வேண்டும், ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும். அப்பொழுது நிச்சயமாக அந்த நாள் மிகவும் சந்தோஷமான நாளாக இருக்கும். ஆகவே இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த பொன்னான சங்கீதத்தை எழுதினார் கெபியில் இருந்த பொழுது. கெபியில் இருந்த பொழுது அங்கே இருந்து அவர் ஆண்டவரை துதிக்கிறவராக இருந்தார். பிரச்சனைகள் இருந்தாலும் துதித்தார், ஸ்தோத்தரித்தார், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார், உயர்த்தினார். அதே விதமாக நாம் ஒரு சிறிய அளவிலே இந்த கெபியின் அனுபவத்தினூடாக நாம் கடந்து சென்றாலும் அந்த கெபி நம்முடைய துதியை நிறுத்தக்கூடாது. அந்த கெபியிலிருந்து அந்த துதியின் சத்தம், ஆண்டவரை உயர்த்தும் மகிமைப்படுத்தும் சத்தம் கேட்கப்பட வேண்டும். அந்த துதியின் சத்தம், ஆராதனையின் சத்தம், ஆண்டவரை உயர்த்தும் சத்தம், ஆண்டவரை மகிமைப்படுத்தும் சத்தம் இப்பொழுது நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து தொனிக்கப்படுவதாக. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. நல்ல ஆசீர்வாதமான ஆராதனை வேளையை நமக்கு கொடுப்பாராக. அருமையானவர்களே, இப்பொழுது ஒரு பாடல் பாடப்படும். அதற்கு பிறகு தேவ செய்தி கொடுக்கப்படும். அது முடிந்த பிறகு நீங்கள் ஒவ்வொருவராக கர்த்தரை நீங்கள் ஆராதிக்கலாம். குடும்பமாக நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கலாம். பரிசுத்த தேவாலயம், விலையில்லா தேவனை மகிமைப்படுத்து. வாலிப வயதினில் கர்த்தனுகம் ஏற்றுக்கொள். வாலிப வயதினில் கர்த்தனுகம் ஏற்றுக்கொள். விசுவாச வீரனாக மாறி தேவனை மகிமைப்படுத்து. விசுவாச வீரனாக மாறி தேவனை மகிமைப்படுத்து. விலையில்லா உன் தேகமே பரிசுத்த தேவாலயம், விலையில்லா உன் தேவனை மகிமைப்படுத்து. இயேசுவுக்காக நல்ல போர் வீரனாய் போராடு. இயேசுவுக்காக நல்ல போர் வீரனாய் போராடு. மாசில்லா வெற்றி வாழ்க்கை மூலம் தேவனை மகிமைப்படுத்து. மாசில்லா வெற்றி வாழ்க்கை மூலம் தேவனை மகிமைப்படுத்து. விலையில்லா உன் தேகமே பரிசுத்த தேவாலயம், விலையில்லா உன் தேவனை மகிமைப்படுத்து. உலக
நேசம் எல்லாம் மாயை. உலகத்தை நேசிக்காதே, அதிநேசம் எல்லாம் மாயை. நலமான தேவ சித்தம் செய்து தேவனை மகிமைப்படுத்து. நலமான தேவ சித்தம் செய்து தேவனை மகிமைப்படுத்து. விலையில்லா உன் தேகமே பரிசுத்த தேவாலயம். விலையில்லா உன் தேகத்தால் தேவனை மகிமைப்படுத்து. கிறிஸ்துவில் நிலைத்திடு, அதிக கனிகள் கொடுக்க. கிறிஸ்துவில் நிலைத்திடு, அதிக கனி கொடுப்பாய். மாறிடா கனி தரும் வாழ்வில் மன்னனை மகிமைப்படுத்து. மாறிடா கனி தரும் வாழ்வில் மன்னனை மகிமைப்படுத்து. விலையில்லா உன் தேகமே பரிசுத்த தேவாலயம். விலையில்லா உன் தேகத்தால் தேவனை மகிமைப்படுத்து. ஆவியாத்மா சரீரம் கிறிஸ்துவுக்காய் அர்ப்பணி. ஆவியாத்மா சரீரம் கிறிஸ்துவுக்காய் அர்ப்பணி. மேவி சுத்த இருதயத்தோடே சுத்தனை மகிமைப்படுத்து. மேவி சுத்த இதயத்தோடே சுத்தனை மகிமைப்படுத்து. விலையில்லா உன் தேகமே பரிசுத்த தேவாலயம். விலையில்லா உன் தேகத்தால் தேவனை மகிமைப்படுத்து. ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரலோக பிதாவே, நாங்கள் தியானிக்க போகிற இந்த வார்த்தைகளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதியும். அது இங்கே இருக்கிற தாய்மார்களுக்கு, தகப்பன்மார்களுக்கு, பிள்ளைகளுக்கு அது பிரயோஜனமாக இருக்க கர்த்தாவே நீர் தாமே பேசும். நம்முடைய சிந்தையில் இருக்கக்கூடிய காரியங்களை நாங்கள் தெளிவாக சொல்லும்படியாக தேவ கிருபையை நீர் எங்களுக்கு கொடுத்திருந்தோம். எங்களுடைய சபை கர்த்தரின் நாமத்தின் மகிமைக்கென்று இருக்கக்கூடிய ஒரு சபையாக காணப்பட உதவி செய்தார்கள். உங்களுடைய வார்த்தைகளை ஆசீர்வதித்து தாரும். உன்னதத்திலிருந்து எங்களோடு கூட பேசும். மனுஷனையும் மனுஷீகத்தையும் மறைத்துக் கொள்ளும். உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு ரட்சக நாமத்திலே கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, ஒரு சபை என்கிறது சில கிறிஸ்துவ குடும்பங்களின் ஒரு தொகுப்பாக இருக்கிறது. கிறிஸ்துவ குடும்பம் என்று சொல்லும் பொழுது பயபக்தியுள்ள தகப்பன்மார், பயபக்தியுள்ள தாய்மார்கள், கீழ்ப்படிதல் உள்ள, கர்த்தரை நேசிக்கிற, உதவி செய்யக்கூடிய குழந்தைகளை கொண்ட அதுதான் உண்மையான ஒரு வீடு என்று சொல்லி நம்ம அதை அறிந்திருக்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் ஒன்றாக சேர்ந்திருக்கிறது தான் ஒரு சபை என்கிறதாக நம்ம சொல்லுகிறோம். ஆகவே சபை என்று சொல்லுகிறது ஒரு கட்டடம் அல்ல, ஆனால் உண்மையான தேவபக்தி உள்ள சில குடும்பங்களின் தொகுப்பு. அதை தான் நாம் சபை என்கிறதாக அழைக்கிறோம். இப்போ சபையில் இருக்கக்கூடிய தகப்பன்மார்கள்
பயபக்தியான தகப்பன்மார்களாக இருக்க வேண்டும். அதே விதமாக தாய்மார்களும் கூட பயபக்தியானவர்களாக, உண்மையுடையவர்களாக அவர்கள் காணப்பட வேண்டும். அவர்களுடைய பிள்ளைகளும் கூட உதவி செய்கிறவர்களாக, கீழ்ப்படுகிறவர்களாக, தெய்வ பக்தி உள்ள பிள்ளைகளாக அவர்களும் கூட காணப்பட வேண்டும். ஆகவே இந்த ஒரு கருத்தை மனதிலே கொண்டு உங்களோடு கூட நான் பேச வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். முதலாவது, வேதத்திலே காணப்படக்கூடிய சில பயபக்தியான தகப்பன்மார்களை குறித்து உங்களோடு கூட சில வார்த்தைகளை நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். முதலாவது, ஆபிரகாம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே ஆபிரகாமை பற்றி ஒரு வார்த்தை இப்படி சொல்லப்படுகிறது. ஆதியாகமம் 18:19. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். கர்த்தர் சொன்ன வார்த்தை. ஆபிரகாமை பற்றி என்ன சொல்றாரு? அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான். அவன் கட்டளையிடுவான் பிள்ளைகளுக்கு. பிள்ளைகளே இது செய்யணும் அப்படின்னு கெஞ்சி கேட்கறதே கிடையாது. ஆபிரகாம் கட்டளையிடுவான், அதை பிள்ளைகள் கை கொள்ள வேண்டும். அப்படி தேவன் அவன் பேரிலே அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை வைத்திருந்தார். ஆபிரகாம் அவன் ஒரு ஆவிக்குரிய செல்வாக்கை, இன்ஃப்ளூயன்ஸை தன்னுடைய குடும்பத்தாருக்கு கொடுக்கக்கூடியவனாக இருந்தான். அவனிடத்திலே சில காலம் வாசம் செய்த லோத்து, அவனுடைய மனைவி, இவர்கள் எல்லாருமே கூட ஆபிரகாம் எப்படிப்பட்டவன் என்று அவர்களுக்கு நன்றாக தெரியும். அவனுடைய பக்தி, ஆபிரகாமனுடைய கீழ்ப்படிதல், அவனுடைய உண்மை, அவன் கர்த்தருக்கு தன்னை அர்ப்பணித்தது, பலிபீடம் கட்டினது, இவைகள் எல்லாம் அவர்களுக்கு தெரியும். அதே விதமாக ஆபிரகாமனுடைய மகன் ஈசாக்கும் கூட தன்னுடைய தகப்பனுடைய பக்தியை குறித்து அவனுக்கு நன்றாக தெரியும். ஆபிரகாமனுடைய வேலைக்காரர்களும் கூட இதை அறிந்திருந்தார்கள். ராஜாவும் அறிந்திருந்தான். இப்படி ஆபிரகாம் தன்னுடைய ஆவிக்குரிய ஒரு செல்வாக்கை எல்லா இடங்களிலும் தெரியப்படுத்தக்கூடியவனாக அவன் காணப்பட்டான். ஆகவேதான் கர்த்தர் அவனை பற்றி இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார். அவன் கர்த்தருடைய வழிகளை காத்து நடக்கும்படியாக உங்களுக்கு கட்டளையிடுவான். கெஞ்சுவான் என்று சொல்லல, கட்டளையிடுவான். தான் எப்படி நடந்தால் அதே விதமாக தன்னுடைய பின் சந்ததியாரும் கர்த்தருடைய கட்டளைகளை காத்து நடக்க வேண்டும் என்று அவன் கட்டளையிடுவான் என்று ஆபிரகாமை குறித்து வாசிக்கிறோம். ஒரு முன்மாதிரியான விசுவாச வீரனான, தன்னுடைய குடும்பத்தை சரியான வழியில நடத்தின ஒரு பயபக்தியான ஒரு தகப்பனாக ஆபிரகாம் இருந்தான். குறைகள் இருந்தது, இல்லை என்று சொல்லவில்லை. என்றாலும் அவனுடைய வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையாக, ஒரு நல்ல தகப்பனாக, நல்ல ஒரு பயபக்தியான தகப்பனாக குடும்பத்துக்கு இருந்தான் என்று அவனை குறித்து சொல்லலாம். நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய பயபக்தி மற்றவர்களுக்கு தெரிய வருகிறதா? நம்முடைய ஆவிக்குரிய இன்ஃப்ளூயன்ஸை மற்றவர்களுக்கு நாம் வேலை செய்கின்ற இடங்களிலே சொல்லக்கூடியவர்களாக, அறிவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? நம்ம பார்க்கிறவங்க இவங்களுடைய வாழ்க்கை உண்மையாகவே வித்தியாசமா இருக்குது என்று சொல்லக்கூடிய நிலையிலே நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? தகப்பன்மார்கள் அல்லது இனி தகப்பனாக கூடியவர்கள், திருமணமாக கூடியவர்கள், இதை சற்று நீங்கள் யோசிக்க வேண்டியது உங்களுடைய பெரிய கடமையாக இருக்கிறது. ஆவிக்குரிய பயபக்தி உள்ள தகப்பன்மார்கள் மூலமாக தான் குடும்பம் உண்மையாகவே கட்டப்படக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த காரியத்திற்கு நீங்கள் முக்கியத்துவத்தை கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலே மனோவா என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷனை பற்றி நம்ம வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம். நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம்
அந்த அதிகாரத்திலே சிம்சோன் பிறக்க போகிறதை குறித்து ஏற்கனவே அந்த செய்தி அந்த குடும்பத்தாருக்கு அறிவிக்கப்பட்டது. முதலாவது ஒரு கர்த்தருடைய தூதன் சிம்சோனுடைய தாய்க்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடிக்கும்படிக்கும் தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேனாயிருப்பான். அவன் இஸ்ரவேலரை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்று சொன்னான். இந்த ஒரு செய்தியை அந்த ஸ்திரீ தன்னுடைய புருஷனிடத்துல போய் சொன்னான். அப்போ அந்த புருஷனுடைய வார்த்தைகளை தான் இங்க வாசிக்கிறோம். எப்படியாவது நீ பார்த்த தேவதூதனே, நான் பார்த்தா நல்லா இருக்குமே என்று சொல்லி அவன் நினைத்தான். 8வது வசனத்தில், அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டிக் கொண்டார். என்ன ஒரு பெரிய ஆசை பாருங்க. பிள்ளை பிறக்க போது நாங்க விசுவாசித்தாங்க. அந்த பிள்ளைய நாங்க எப்படி வளர்க்கணும், என்ன செய்யணும் என்றெல்லாம் அந்த தேவதூதன் எங்களுக்கு ஆலோசனை சொன்னா நன்றாக இருக்கும் என்று சொல்லி அவன் கேட்டான். இன்றைக்கு தேவதூதன் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறது இல்லை, கர்த்தருடைய வசனம் நமக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்தவர்கள், வயதானவர்கள், மூத்தவர்கள், சபையினுடைய மூப்பர்கள், ஊழியக்காரர்கள், இவர்கள் எப்படி பிள்ளைகளை நாம் வளர்க்க வேண்டும் என்று நமக்கு அவர்கள் தேவ ஆலோசனை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார்கள். ஆவிக்குரிய புத்தகங்களும் கூட இருக்கிறது. எப்படி தேவனுடைய பக்தர்கள், பரிசுத்தவான்கள் தங்களுடைய பெரிய குடும்பத்தை, சில குடும்பங்களில் 10 பிள்ளைகள், 7 பிள்ளைகள், 12 பிள்ளைகள் இருந்த குடும்பங்கள் எல்லாவற்றையும் எப்படி அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்று அந்த குடும்பத்தை கட்டி காத்தார்கள், பிள்ளைகளை வளர்த்தார்கள், பிள்ளைகள் ஆவிக்குரியவர்களாக மாறியிருந்தார்கள், எப்படி அவர்கள் ஊழியக்காரர்களாக மாறினார்கள், இதை குறித்து புத்தகங்களையும் சில புத்தகங்கள் இருக்கிறது. அவைகளை நாம் வாசிக்கிறதன் மூலமாக நாம் குழந்தைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறதை நாம் கற்றுக்கொள்கிறோம். இப்போ நவீன காலத்தில் பெற்றோர்களுக்கு அதை பற்றி அக்கறையே இல்லை. அவங்க ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க, ஆஸ்பத்திரியில் என்ன சொல்கிறாங்களோ, என்ன டயட் சொல்கிறாங்களோ அதை தான் கொடுக்குறாங்க பிள்ளைகளுக்கு. பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்தோ, அவர்கள் கர்த்தருடைய வீட்டில் அவர்கள் இருக்க வேண்டும் என்றோ, ஏசையா சொல்லுகிறபடி என்னுடைய பிள்ளைகள் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்க வேண்டும் என்றோ நிறைய பேர் அதை குறித்து நினைக்கிறதல்ல, கவலையற்றவர்களாய் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் இந்த வார்த்தையை மனதில் எடுத்துக்கொள்ளுங்கள், ஆண்டவரிடத்துல கேளுங்க. பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியது என்ன, எங்களுக்கு தயவாக கற்றுக் கொடுத்திருளும் என்று அவர்கள் கேட்ட விதமாக நீங்களும் கூட கேட்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறீங்க. அடுத்தபடியாக தாவீதை குறித்து சில வார்த்தைகளை நாம் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை நான் வாசிக்கிறேன். தாவீது மரணமடையும் காலம் சமீபித்த போது அவன் தன் குமாரனாகிய சாலமோனுக்கு கட்டளையிட்டு சொன்னது, நான் பூலோகத்தார் யாவரும் போகிற வழியே போகிறேன். நீ திடன் கொண்டு புருஷனாயிரு. நீ என்ன செய்தாலும், நீ எங்கே போனாலும் எல்லாவற்றிலும் புத்திமானாய் இருக்கிறதற்கும் கர்த்தர் என்னை குறித்து உன் பிள்ளைகள் தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படிக்கு தங்கள் வழியை காத்து கொண்டால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கத்தக்க புருஷன் உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று சொன்ன தம்முடைய வார்த்தையை திடப்படுத்துகிறதற்கும் மோசேயின் நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும்
சாட்சிகளையும் கைக்கொள்ள அவர் வழிகளில் நடக்கும்படிக்கு அவருடைய காவலை காப்பாயாக. இது தன்னுடைய குமாரனாகிய சாலமோனுக்கு தாவீது கொடுத்த ஆலோசனை. இந்த முதலாம் வசனம் எப்படி தொடங்குகிறது? தாவீது மரணமடையும் காலம் சமீபித்த போது, மரிக்க போகிறார். அப்பொழுது தன்னுடைய குமாரனை அழைத்து இந்த வார்த்தைகளை அவனுக்கு சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளிலே சில காரியங்களை நம்ம வாசிக்கிறோம். அதாவது, உன் பிள்ளைகள் தங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்க வேண்டும், என்னுடைய வழிகளை காத்து கொள்ள வேண்டும். அப்படி இருந்தா இஸ்ரவேலின் சிங்காசனத்திலே வீற்றிருக்கத்தக்க புருஷன் உனக்கு இல்லாமற் போவதில்லை. நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் சாட்சிகளையும் கை கொள்ள வேண்டும். அப்போ அவருக்கு கொடுக்கிற எம்பசிஸ்ல எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய கட்டளை, மோசேயினுடைய நியாய பிரமாணம், நியாயங்கள், சாட்சிகள், இவைகளின்படி நீ நடக்க வேண்டும் என்கிறதை சாலமோனுக்கு தாவீது சொன்னார். நீ கர்த்தருடைய வழியை காத்து நடக்கணும், முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உண்மையாய் நடக்கணும். அப்படி நீ நடந்தா உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். சிங்காசனத்துல தொடர்ச்சியாக ராஜா, ஒரு புருஷன் இருப்பார் என்கிறதை சாலமோனுக்கு தாவீது சொன்னார். ஆகவே நம்முடைய பிள்ளைகளுக்கு நாமும் சொல்லி தர வேண்டியது இதுதான். கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய ஆலோசனைகள், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பெற்றோர்கள் ஆலோசனை கொடுக்கலாம், அல்லது சொந்தக்காரர்கள் கொடுக்கலாம், கர்த்தருடைய வீட்டில் கொடுக்கலாம். எல்லாவற்றை விட கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு மிகவும் முக்கியம். அதை நாம் முக்கியப்படுத்தி அதை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது, பைபிள் எப்படி இருக்குது, இப்படி செய்யணும் என்று சொல்லும் பொழுது பிள்ளைகள் அதை கேட்பாங்க. அது பிரயோஜனமா இருக்கு. இப்படிப்பட்ட தேவ பக்தி உள்ள தகப்பன்மார்களாக நாம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நோவாவினுடைய குடும்பத்தை பற்றி, அவன் குடும்பத்தாரோடு கூட எப்படி இருந்தான் என்று சொல்லப்படாமல் இருந்தாலும் வேதத்திலே, அவன் தன்னந்தனியாய் ஒரு கப்பலை உண்டாக்கி இருக்கவும் முடியாது, அதில் 3 தளங்கள் அமைத்திருக்கவும் முடியாது. தன்னுடைய குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பு அவனுக்கு அதிகமாய் தேவைப்பட்டது. இருந்தாலும் அவனுடைய மகன்கள் மற்ற எல்லா ஜனத்தாரை விட வித்தியாசமானவர்களாக காணப்பட்டாங்க. என்னுடைய தகப்பனுக்கு கர்த்தர் உண்மையாகவே ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறாரு. ஒருவேளை மற்றவர்களுடைய பார்வையிலே நோவா செய்தது முட்டாள்தனமா இருந்தாலும், என்னுடைய தகப்பனார் தேவ தரிசனத்தை பெற்று தேவனுக்கு கீழ்ப்படிந்து இந்த காரியத்தை நடப்பிக்கிறார் என்கிறதை அவருடைய 3 குமாரர்களும் நன்றாக அறிந்திருந்தார்கள். அப்படியே அவர்களுடைய மனைவிமார்களும் அவர்கள் அறிந்திருந்தார்கள். தேவ பக்தி உடையவர்களாக அவர்கள் காணப்பட்டாங்க. ஆகவே நோவா, அவனுடைய மனைவி, அவனுடைய குமாரருடைய மனைவிகள் எல்லாம் நோவாவனுடைய ஒரு பயபக்தியான வாழ்க்கையின் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கையும் கூட உருவாக்கப்பட்டது என்று சொல்லலாம். அந்த வீட்டிலே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல், தேவன் என்ன சொன்னாரோ அதன்படி நிறைவேற்றுதல், தேவன் சொல்லாமல் அவர்கள் எதுவுமே செய்யல. அப்படிதான் அவருடைய நோவாவினுடைய ஒரு வாழ்க்கை இருந்தது. உண்மையான ஒரு பயபக்திக்குரிய ஒரு தகப்பனாக, ஒரு தலைவனாக நோவா இருந்தார் என்று அவரை குறித்து சொல்லலாம். பிறகு யாக்கோபினுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவம், நீதிமொழிகள் 35ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம், 33ஆம் அதிகாரத்திலே யாக்கோபினுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. அவன் தன் தகப்பனுக்கு, தன்னுடைய தகப்பனை அவன் வஞ்சித்தான், தன்னுடைய சகோதரனை வஞ்சித்து விட்டான், தன்னுடைய மாமனையும் கூட வஞ்சித்தான். பெரிய ஆஸ்தி அவனுக்கு இருந்தது. இப்பொழுது தன்னுடைய சுய தேசத்துக்கு திரும்புகிறான்.
பயத்தோட நடுக்கத்தோட திரும்புகிறான். பெரிய திரளான ஆஸ்தி இருந்தது என்றாலும் அவன் 33ஆம் அதிகாரத்திலே தேவனோடு கூட போராடுகிறவனாயிருந்தான். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன் என்று சொல்லி தேவனோடு கூட போராடினான். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கணும் என்று சொல்லி அவனுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பம் ஏற்பட்டது. அப்பொழுது யாக்கோபு என்று இருந்த பெயர் அவனுக்கு இஸ்ரவேல் என்கிறதாக தேவனாலே மாற்றப்பட்டது என்று சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ஆகவே ஒரு மாற்றப்பட்ட ஒரு மனுஷனாக 35ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். பிறகு முதல் 2 வசனங்களை வாசித்து விடுகிறேன். 35:1-2. ஆதியாகமம் 35:1-2. தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி என்றான். அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோட கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள், நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்திற்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோட கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். யாக்கோபு சொன்ன வார்த்தைகள், உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போடுங்கள், உங்களை சுத்தம் செய்து கொள்ளுங்கள், உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள் என்று சொல்லுகிறார். ஏற்கனவே ஒரு முறை அவனுடைய மனைவிகளிலே ஒருத்தி அவளுடைய தகப்பனுடைய விக்கிரகங்களை களவாடி கொண்டு வந்து விட்டாள் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். உங்களுடைய விக்கிரகங்களை உங்களை விட்டு விலக்கி போடுங்கள். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில கூட விக்கிரகங்கள் இருக்கலாம். ஒருவேளை இந்த மண்ணினாலோ பொன்னினாலோ வெள்ளினாலோ செய்த விக்கிரகங்கள் இல்லாம இருக்கலாம். வித்தியாசமான விக்கிரகங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படலாம். அவைகளை என்ன என்று நாம் இனம் கண்டறிந்து தேவனுக்கு கொடுக்கிற மதிப்பை விட முக்கியத்துவத்தை விட எதற்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுத்தாலும் அவைகளெல்லாம் நமக்கு விக்கிரகங்களாக மாறிவிடுகிறது. ஆகவே தன்னுடைய மனைவிமார்களிடத்துல இருந்த யாக்கோவின் வீட்டார் யாவரோடு கூட இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். உங்களுடைய விக்கிரகங்களை உங்களை விட்டு விலக்கி போடுங்கள். ஆகவே கிறிஸ்துவ பெற்றோர் அல்லது தகப்பன்மார்கள் இதை எப்பொழுதுமே கவனிக்க வேண்டும். தங்களுடைய வீட்டிலே தங்களுக்கு தெரியாதபடிக்கு எதற்கு வீட்டில் இருக்கிறவர்கள் முக்கியத்துவத்தை கொடுக்கிறார்கள். படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் அது ஒரு விக்கிரகம் தான். பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தால் அதுவும் விக்கிரகமே. கர்த்தருடைய வீட்டை விட்டு வேறு காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் அதுவும் விக்கிரகம். ஆகவே எதற்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம் அது மிகவும் அவசியம். தன்னுடைய மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ இதை குறித்து போதித்து கர்த்தருக்கும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து இந்த விக்கிரகங்கள் வாழ்க்கையில இராதபடிக்கு மிகுந்த ஜாக்கிரதையோடு கூட குடும்பத்தை காத்து கொள்ளுகிறது தகப்பன்மாருடைய பயபக்தி உள்ள தகப்பன்மாருடைய வேலையாக இருக்கிறது. அப்போஸ்தல நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே ஒரு புறஜாதி மனுஷன் தான் இவர், அவருடைய பயபக்தியை குறித்து இங்கு வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அவருடைய பெயர் கொர்னிலியு. அவன் தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுது தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். தேவபக்தி உள்ளவன் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்திருந்தான். இவன் மாத்திரம் இல்லை, அந்த முழு வீடும் அவனுக்கு பயந்திருந்தது. ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மங்களை செஞ்சிருந்தான். எப்பொழுது தேவனை நோக்கி ஜெபித்து கொண்டான். எவ்வளவு அருமையான ஒரு சாட்சி. புறஜாதி மனுஷன் அவனுடைய சாட்சி. அப்படிதான் ஒரு குடும்பத்தினுடைய தலைவன் என்று சொல்லுகிறவன் அவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே இன்னொரு தகப்பன்மாரை குறித்து நம்ம ஒரு குடும்பத்தையே வாசிக்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம்
35ஆம் அதிகாரம். எரேமியா 35ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்தில் இங்கும் அங்குமாக சில வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். 2வது வசனத்திலே, நீ ரேகாபியருடைய வீட்டுக்கு போய் அவர்களோட பேசி அவர்களை கர்த்தருடைய ஆலயத்தின் அறைகளில் ஒன்றிலே அடைத்து வந்து அவர்களுக்கு திராட்சை ரசம் குடிக்க கொடு என்றான். கர்த்தருடைய ஆலயத்தில் 4வது வசனம், கர்த்தருடைய ஆலயத்திலே பிரபுக்களுடைய அறையின் அருகேயும் வாசலை காக்கிற சல்லூமின் குமாரனாகிய மாசேயாவினுடைய அறையின் மேலுள்ள இத்தாலியாவின் குமாரனும் தேவனுடைய மனுஷனுமாகிய ஆனான் என்னும் புத்திரருடைய அறையிலே அவைகளை கூட்டிக் கொண்டு வந்து திராட்சை ரசத்தினால் நிரப்பப்பட்ட குடங்களையும் கிண்ணங்களையும் ரேகாபியருடைய குடும்பத்தை சேர்ந்த புத்திரன் முன்னே வைத்து அவர்களை நோக்கி திராட்சை ரசம் குடியுங்கள் என்றேன். ரேகாபியருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களை தேவனுடைய ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்து திராட்சை ரசம் குடிங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொல்ற வார்த்தையை கேளுங்க. அதற்கு அவர்கள், நாங்கள் திராட்சை ரசம் குடிக்கிறதில்லை, ஏனென்றால் ரேகாவின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாப் நீங்கள் பரதேசிகளாய் தங்குகிற தேசத்தில் நீடித்திருக்கும்படிக்கு நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றைக்கும் திராட்சை ரசம் குடியாமலும் வீட்டை கட்டாமலும் விதையை விதையாமலும் திராட்சை தோட்டத்தை நாட்டாமலும் அதை கையாளாமலும் உங்களுடைய எல்லா நாட்களிலும் கூடாரங்களிலே குடியிருப்பீர்களாக என்று எங்களுக்கு கட்டளையிட்டார். அப்படியே எங்களுடைய எல்லா நாட்களிலும் நாங்களும் எங்கள் ஸ்திரீகளும் எங்கள் குமாரரும் எங்கள் குமாரத்திகளும் திராட்சரசம் குடியாமலும் நாங்கள் குடியிருக்க வீடுகளை கட்டாமலும் ரேகாபின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாபின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம். எங்களுக்கு திராட்சை தோட்டமும் வயலும் விதைப்பாடும் இல்லை. நாங்கள் கூடாரங்களில் குடியிருந்து எங்கள் தகப்பனாகிய யோனதாப் எங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் கீழ்ப்படிந்து செய்து வந்தோம் என்று யோனதாப் என்கிற மனுஷனுடைய குமாரர் சொல்லுகிறார்கள். அப்பா சொன்னார் திராட்சை ரசம் குடிக்க கூடாது. கடைசி வரைக்கும் அவர் மரித்து போய்விட்டார். ஆனால் அவர் மரித்த பிறகு கூட அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் திராட்சை ரசம் குடிக்காதபடிக்கு தங்கள் வீடுகளை கட்டி கொள்ளாதபடிக்கு கீழ்ப்படிந்து கூடாரங்களிலே குடியிருந்து தங்களுடைய தாப்பனுடைய வார்த்தையை கனப்படுத்தின குமாரராக அவர்கள் இருந்தாங்க. இவர்கள் எபிரேயர்கள் அல்ல, யூதர்கள் அல்ல. இவர்கள் மோசேயினுடைய மாமனாகிய எத்ரோ அவருடைய சந்ததியார், தேவனை அறியாதவர்கள், புறஜாதி மனுஷன், அவனுடைய பிள்ளைகள் இப்படி சொல்லுகிறார்கள். தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. எவ்வளவு பக்தியான ஒரு குடும்பம் பாருங்க. நாமும் கூட அப்படிப்பட்ட ஒரு குடும்பமா இருக்கணும். நம்முடைய முற்பிதாக்கள் தேவபக்தி உடையவர்கள். அவர்கள் என்ன நமக்கு சொல்லிக் கொடுத்தார்களோ, தேவ ஊழியக்காரர்கள் என்ன சொல்லிக் கொடுத்திருக்கிறார்களோ, மூத்த தேவனுடைய பரிசுத்தவான்கள் என்ன சொல்லி கொடுத்திருக்கிறார்களோ, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அவைகளுக்கு நாம் கீழ்ப்படிய கடமைப்பட்டவர்களாக நம்ம இருக்கிறோம். அடுத்தபடியாக ஓரிரண்டு தேவ பக்தி உள்ள தாய்மார்களை குறித்து உங்களோடு கூட நான் பேசும்படியாக நான் விரும்புகிறேன். முதலாவது சாராள், ஆபிரகாமினுடைய மனைவி சாராள். அந்த அம்மாவை பற்றி ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். அப்பொழுது சாராள், தேவன் என்னை நகைக்க பண்ணினார், இதை கேட்ட யாவரும் என்னோட கூட நகைப்பார்கள் என்று சொல்லுகிறாள். ஆபிரகாம் வயதான காலத்துல சாராளுடைய வழிபாடு நின்று போன நாட்களில் தேவனுடைய வாக்கு தத்தத்தின்படி கர்த்தர் அவர்களுக்கு ஒரு குமாரனை கொடுத்தார். ஆகினாலே இவளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் உண்டாயிற்று என்கிறதாக அவளை குறித்து நம்ம வாசிக்கிறோம். பிறகு இந்த அம்மாவை குறித்து 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம்
4 முதல் 5 வசனங்கள். அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலுமுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அந்தபடி சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு சாராள் கீழ்ப்படிந்திருந்தாள். தெய்வ பக்தியாயிருந்தாள். தன்னுடைய புருஷனாகிய ஆபிரகாமுக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்திருந்தார். ஒரு குமாரனை பெற்ற பிறகு குமாரனை கர்த்தருக்கேற்ற வளர்ப்பிலே அவள் வளர்க்கும்படியாக முற்பட்டாள் என்று அவளை குறித்து சொல்லலாம். பிறகு எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலும் கூட சாராளை பற்றி இப்படி ஒரு வார்த்தை இருக்கிறது. விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குதத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலனை அடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள் என்று வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே சாராளும் அவளும் விசுவாசித்தா. விசுவாசிக்கிறதற்கு வெளிப்படையான எந்த விதமான காரியமும் அனுகூலமா இல்லை. இருந்தாலும் அவள் விசுவாசித்தாள். கர்த்தர் உண்மை உள்ளவர் என்று அவள் அறிந்திருந்தாள். கர்த்தர் அவள் கற்பம் தரிக்க பலனை கொடுத்தாள். குழந்தையை பெற்றெடுத்தாள். குழந்தையை வளர்த்தாள் என்று சொல்லி வாசிக்கிறார். ஆகவே சாராள் ஒரு தேவ பக்தியுள்ள ஒரு ஸ்திரீ என்று இந்த வசனங்களின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அடுத்தபடியாக அன்னாள் என்று சொல்லக்கூடிய ஹேனா, அவளை குறித்து 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம். அவளுடைய சில குணாதிசயங்கள் இங்கு சொல்லப்படுகிறது. அவளுடைய புருஷனுக்கு 2 மனைவிமார்கள் இருந்தாங்க. ஒருத்தி பேரு பெனினாள், இன்னொருத்தினுடைய பெயர் அன்னாள். 2 பேர் இருந்தாங்க. புருஷனுடைய பெயர் எல்கானா. அவங்க கர்த்தரை ஆராதிக்கும்படியாக சீலோவில் இருக்கிற தேவனுடைய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படியாக அவர்கள் செல்லுகிறது உண்டு. கர்த்தரை பணிந்து கொண்டு பலியிடுவார்கள். வருஷந்தோறும் இதை செய்து கொண்டு வந்தார்கள். அப்பொழுது பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தது, அன்னாளுக்கும் பிள்ளைகள் இல்லை. ஆகையினால் அது மாத்திரமல்ல, பெனினாள் என்ன செய்வா? அவளை துக்கப்படுத்தும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். சில வார்த்தைகளை சொல்லி அவளை விசனப்படுத்துவாள் என்று 6வது வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 1:6 வாசிக்கிறோம். ஆனா இந்த பெனினாளோட இடத்துல இவள் சண்டை போட்டதாகவோ அவளிடத்துல கசந்து கொண்டதாகவோ நாம் வேதத்திலே நம்ம வாசிக்கிறது இல்லை. பிறகு ஆண்டவரிடத்துல தான் அவள் எல்லா தன்னுடைய இருதயத்தினுடைய வேதனைகளை சொல்லக்கூடியவளாக இருந்தாள். 10 வாசிக்கிறேன். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்க சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது என்று வாசிக்கிறோம். நீண்ட நேரமாக ஜெபிக்கிற ஒரு ஸ்திரியாக இருந்தாள். தேவ பக்தி உள்ள ஸ்திரீகள் இப்படிதான் ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். அப்பதான் குடும்பத்தை அவர்கள் கட்டக்கூடியவர்களாக, முன்மாதிரிகளாக அவர்கள் இருக்க முடியும். ஏதோ வாயளவிலே தாய்மார்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுகிற ஆலோசனை அதை அவங்க எடுத்துக்கொள்ளுவாங்க என்றாலும் பெற்றோருடைய ஜெபத்தையும் அவர்களுடைய வாழ்க்கையும் பிள்ளைகள் பார்க்கிறார்கள். வார்த்தைகள் அல்ல, வாழ்க்கை முக்கியம். 2 பேரும் எப்படி நடந்துக்கிறாங்க, அவர்கள் ஒருவர் சொல்லுகிறதை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுகிறார்களா,
என்றெல்லாம் பிள்ளைகள் பார்க்கிறாங்க. ஒருவேளை அதை கண்டும் காணாமல் இருக்கிறது போல இருந்தாலும் அவைகளெல்லாம் அவருடைய உள்ளத்தின் ஆழத்திலே கண்டிப்பாக பதியும். நாம் அதை மறந்து போக கூடாது. இந்த அன்னாள் நீண்ட நேரம் அவள் ஜெபித்து கொண்டே இருந்தா. அவள் இருதயத்தில் இருந்த துக்கத்தினால வாய் மாத்திரம் அப்படியே அசைந்து கொண்டிருந்தது. அவள் இருதயத்திலே பேசினாள் என்று 13வது வசனத்துல வாசிக்கிறோம். ஆகவே மிகுந்த ஜெப சிந்தையுடைய ஜெபிக்கிற ஒரு ஸ்திரியாக அவள் இருந்தாள். பிறகு 2ஆம் அதிகாரத்துல அவள் கர்த்தரை ஆராதிக்கிற நன்றி செலுத்துகிற ஒரு ஸ்திரியாக 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிறோம். நன்றி செலுத்துகிற ஒரு ஸ்திரியாக அவள் காணப்பட்டா. அவள் என்ன சொன்னாலோ அதை அப்படியே நிறைவேற்றுகிற ஒரு ஸ்திரியாக இருந்தா. இந்த பிள்ளையை நான் கொண்டு வந்து கொடுத்துருவேன், ஆண்டவருக்காக நசரேயனா இருப்பான் என்று அவள் சொன்ன வார்த்தையின்படியே அவளை பால் மறக்க பண்ணின பிறகு கர்த்தருடைய வீட்டில அவள் கொண்டு வந்து விட்டாள் என்று சொல்லி நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். இப்படி அவள் சொன்ன வார்த்தை எதுவோ அந்த வார்த்தைக்கு முழுக்க முழுக்க கட்டுப்பட்டவளாக கீழ்ப்படிந்தவளாக அவள் காணப்பட்ட பெண்கள். தெய்வ பக்தி உள்ள தாய்மார்கள் இப்படி இருக்கணும், ஜபசிந்தியுடையவர்களா இருக்கணும், அவங்க என்ன சொல்லுகிறார்களோ அதன்படி செய்கிறவர்களா இருக்கணும், கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக நன்றி செலுத்துகிறவர்களா இருக்கணும். பிள்ளைகள் வளர்கிற போது அவர்களை உலக பிரகாரமாக ஆகாரத்தை கொடுக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வசனங்களை அவர்களுக்கு போதிக்கிறவர்களா இருக்கணும், அவர்களை தவறு செய்யும் பொழுது கண்டிக்கிறவர்களா இருக்கணும், எச்சரிக்கிறவர்களா இருக்கணும், கர்த்தருடைய வீட்டுக்கு கொண்டு போகக்கூடியவர்களா இருக்கணும், கர்த்தருடைய ஆராதனையிலே இங்கு அங்கு எழுந்து போகக்கூடாது, அவர்களை ஜாக்கிரதையாக கண்காணிக்கிறவர்களா இருக்கணும், கீழ்ப்படுகிறவர்களா இருக்கணும், வேத வசனத்தை மனப்பாடு செய்யும்படியாக சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களா இருக்கணும். இப்படி தாய்மார்களுடைய பொறுப்பு அதிகமாக இருக்கிறது. சரி, அடுத்தபடியாக 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். அவனுடைய தாய் வருஷந்தோறும் செலுத்தும் பலியை செலுத்துகிறதற்காக தன் புருஷனோட கூட வருகிற போதெல்லாம் அவனுக்கு ஒரு சின்ன சட்டையை தைத்து கொண்டு வருவாள். அவனுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஒரு சட்டை கிடைக்கும் பாருங்க. அதற்காக அவர்களுக்கு பணத்தை செலவு செய்ய முடியல. இன்றைக்கு பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காக கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க, வாங்கி கொடுத்து கெடுத்துடுறாங்க. அப்படி அல்ல, எதை கொடுக்க வேண்டுமோ அதை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும், எதை கொடுக்க கூடாதோ அதை கண்டிப்பாக கொடுக்க கூடாது. பிறகு அவள் வருஷத்துக்கு ஒரு முறை தான் வந்து பார்க்குறாங்க, பார்த்து ஒரு சட்டையை அவங்ககிட்ட கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஆகையினால நம்முடைய செலவு செய்கிறதுல, பிள்ளைகளை நேசிக்கிறதுல, கண்டிக்கிறதுல ஒரு கட்டுப்பாடு நம்முடைய வாழ்க்கையில அவசியமாக இருக்கிறது. அடுத்தபடியாக மரியாளை குறித்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய தாய் மரியாளை குறித்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 46வது வசனம். அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது என்று சொல்லி அவள் கர்த்தரை அவள் துதிக்க தொடங்குகிறாள். அவளுடைய வாழ்க்கையில நடைபெற்ற அநேக சம்பவங்கள் அவளுக்கு விலகி கொள்ள முடியாமற் போனாலும், எப்படி நான் கற்பம் தரிக்க முடியும் என்று அவளுக்கு விளங்காமற் போனாலும், கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஆக கடவுது, நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி அவளை ஆண்டவருடைய சித்தத்துக்கு பரிபூரணமாக ஒப்பு கொடுத்து விட்டாள். எல்லாவற்றையும் தன்னுடைய மனதிலே வைத்து கர்த்தரை நம்புகிறவளாக அவள் காணப்பட்டாள் என்று அவளை குறித்து நம்ம வாசிக்கிறோம். இப்படி மரியாள் ஒரு நல்ல உதாரணமாக அவள் இருக்கிறாள். அதற்கு பிறகு மரியாளுடைய புருஷன் யோசேப்பு இறந்து போயிருக்க வேண்டும். நாள் 12ஆம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய 12வது வயதிலே அவரை பார்க்கிறோம் தேவாலயத்துல. அதற்கு பிறகு வேதத்தில் அவரை பற்றி ஒன்றுமே எழுதப்படவில்லை. இயேசு சுவாமி தான் அந்த கார்பென்ட்ரி ஷாப்ல வேலை செய்கிறவராக, தாய்க்கு உதவி செய்கிறவராக, குடும்பத்தை நடத்தக்கூடியவராக இருந்திருக்க வேண்டும். அப்படி அதற்கு பிறகு அதற்கு முன்னதாகவே மரியம்மாளுக்கு
சில பிள்ளைகளும் பிறந்திருக்கிறார்கள் என்கிறதாக நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தன்னுடைய குடும்பத்தை நன்றாக கவனிக்கக்கூடியவர்களாக, நடத்தக்கூடியவர்களாக இருந்தாங்க. அவருடைய சகோதரர்கள் யாரும் அவரை விசுவாசிக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் மரியாள் மாத்திரம் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வித்தியாசமானவர், வித்தியாசமான பிறப்பின் மூலமாக இந்த உலகத்திலே வந்தவர், இவர் தேவனுடைய மேசியா என்கிறதை தன்னுடைய இருதயத்தில் அவள் நம்பியிருந்தாள். ஆகவே அவள் அவருக்கு கொடுக்க வேண்டிய எல்லா கனத்தையும் ஒரு வகையில கொடுத்தாள். அதே சமயத்தில் குமாரன் என்ற நிலையில அன்பு கூர்ந்தாள் என்கிறதாக அவளை குறித்து நாம் சொல்லலாம். அடுத்தபடியாக இன்னொரு ஸ்திரியை குறித்து வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு முதலாம் அதிகாரம் 5வது வசனம். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதும் பொழுது இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். முதலாவது விசுவாசம் உன்னுடைய பாட்டி லோவிசாளுக்குள் இருந்தது, அதே விசுவாசம் உன்னுடைய தாய் ஐனிக்கேயாளுக்குள் இருந்தது, அதே விசுவாசம் உனக்குள்ளேயும் இருக்கிறது என்று சொல்லுகிறாள். ஆகவே விசுவாசம் கூட வம்ச வழியாய் வரக்கூடியதா இருக்கிறது, சந்ததியாய் வரக்கூடியதா இருக்கிறது. கர்த்தருக்கு செய்கிற ஊழியமும் கூட சந்ததியாய் கர்த்தரை நாம் சேவிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அது அப்படி வந்துவிடும். நாம் அப்படி நடத்தும் பொழுது, விசுவாசிகளாய் இருக்கும் பொழுது, நாம் முன்மாதிரிகளாய் இருக்கும் பொழுது, நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருந்தால் நம்மை பார்க்கிற பிள்ளைகளும் கூட ஜெபிக்கிறவர்களாய் இருப்பார்கள். நாம் ஊழியம் செய்கிறவர்களாய் இருந்தால் பிள்ளைகளும் ஊழியம் செய்கிறவர்களாக இருப்பார்கள். நாம் பிள்ளைகளை கண்டித்து வளர்த்தால் அவர்களும் தங்களுடைய பிள்ளைகளை கண்டித்து வளர்க்கக்கூடியவர்களாய் இருப்பாங்க. ஆகவே இந்த நாம் விசுவாசத்தோடு காரியங்களை செய்தால் நம்முடைய பிள்ளைகளும் அப்படியே விசுவாசத்தோடு அவர்கள் காரியங்களை நடப்பிக்க கூடியவர்களாக இருப்பாங்க. நாம் தவறாமல் கர்த்தருடைய வீட்டுக்கு செல்லுகிறவர்களாக இருந்தா நம்முடைய பிள்ளைகளும் கூட அதே வழியை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பாங்க. நம்முடைய கர்த்தருடைய வீட்டில கட்டுப்பாடோடு கூட இருக்க வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு நாம் போதித்தால் நம்முடைய பிள்ளைகளும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அப்படியே அவர்கள் போதிப்பார்கள். ஆகவே இந்த ஒரு காரியத்திலே நாம் விழிப்பா இருக்க, பெண்கள் குறிப்பாக பிள்ளைகளை வளர்த்து விடுகிறவர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த தாய்மார்கள் எல்லாம் அவர்கள் ஒரு முன்மாதிரியான தெய்வ பக்தி உள்ள தாய்மார்கள் என்று அவர்களை குறித்து சொல்லலாம். அடுத்தபடியாக இந்த தெய்வ பக்தி உள்ள தகப்பன்மாருக்கும் தாய்மாருக்கும் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அவர்களும் தெய்வ பக்தி உள்ளவர்களாக, கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக, அவர்கள் உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். இது தானாக வந்துவிடும். அதை நாம் மேற்பார்வை செய்து கொள்ள வேண்டும். முதலாவது சாமுவேலை குறித்து ஒரு சில வார்த்தைகளை நாம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணல் நூல் ஏவோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். சின்ன வயசுல அவன் ஏவோத்தை தரித்திருந்தான். பணிவிடை செய்கிற ஒரு மனுஷனாக அவன் சின்ன பையனா இருந்தான். அவன் பணிவிடை செய்கிற ஒரு மனுஷனாக இருந்தான் என்று அவனை குறித்து சொல்லப்படுகிறது. ஆனால் அதே கர்த்தருடைய வீட்டில ஏலியினுடைய பிள்ளைகளோ அவர்கள் பேலியாளின் பிள்ளைகளாய் இருந்தார்கள் என்று அவர்களை குறித்தும் நாம் இதே அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிறோம். இவன் கர்த்தருக்கு கர்த்தருடைய வீட்டினுடைய வேலைகளை கவனித்து கொண்டு வருகிறவனாக செய்கிறவனாக காணப்பட்டான். ஏலிக்கு கீழ்ப்படிந்து நடந்தான். அவர் சொல்லுகிற வேலை எல்லாவற்றையும் செய்தான். கர்த்தருடைய வீட்டினுடைய காரியங்களை அவன் கிரமமாக ஒழுங்காக செய்யக்கூடிய ஒரு தெய்வ பக்தி உள்ள ஒரு பிள்ளையாக அவன் காணப்பட்டான். அவன் மற்றவர்களை போல இல்லை. சாமுவேல் என்ற பிள்ளை ஆண்டானோ என்று வேதத்துல வாசிக்கிறோம். அவன் மற்றவர்களை போல நடக்கல.
மற்றவர்கள் எல்லாரும் வித்தியாசமா நடந்தாங்க. ஆனா சாமுவேல் மிகுந்த வித்தியாசமான ஒரு மனுஷனா இருந்தான். மற்றவர்கள் செய்ததை இவன் செய்யல, மற்றவர்கள் செய்யாததை இவன் செய்தான். மற்றவர்கள் அவபக்தியாய் நடக்கும் பொழுது இவனோ பயபக்தியாய் நடந்து கொண்டான் என்று சொல்லி அவனை குறித்து சொல்லலாம். பிறகு 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே, 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாய் வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷனுக்கும் பிரியமாய் நடந்தான் என்று வாசிக்கிறோம். பிள்ளையாண்டான் அவன் மற்றவர்களைப் போல இல்லாதபடிக்கு வேறுபட்டவனாக, வித்தியாசமானவனாக, கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமானவனாக அவன் நடந்து கொண்டான் என்று இந்த 26வது வசனத்திலே அவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இரவிலே படுக்கும் பொழுது சாமுவேல் ஒரு முறை கூப்பிட்டான். ஆண்டவர் சாமுவேலை கூப்பிட்டார். அவன் ஏலி தான் கூப்பிடுகிறார் என்று சொல்லி ஏலின் இடத்துல போய் ஏன் என்னை கூப்பிட்டீர் என்று சொல்லி கேட்கிறான். இப்படி மிகவும் விழிப்புள்ளவனாக, கருத்துள்ளவனாக, பயபக்தி உடையவனாக, கர்த்தருடைய வீட்டிலே இருக்கிற தான் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி அவன் இருந்தான் என்று சொல்லி அவனை குறித்து சொல்லலாம். அவன் பிற்காலத்திலே பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக அவன் மாறினான். மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவனாக, ராஜாவை ஏற்படுத்துகிறவனாக, தெய்வ பக்தி உடையவனாக, கீழ்ப்படிதல் உள்ள ஒரு பையனாக இருந்தவன். அவர் பெரிய மனுஷனாக கர்த்தர் அவனை ஏற்படுத்தினார் என்கிறதாக நம்ம வாசிக்கிறோம். பிறகு 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 2-3வது வசனங்கள். சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைபிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றாள். நாகமானுடைய வீட்டில வேலைக்கார பிள்ளையாக இருந்த ஒரு பெண் தான் இவள். அவள் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து சீரியா தேசத்திற்கு ஒரு கைதியாக கொண்டு வரப்பட்டவள். இந்த நாகமானுடைய வீட்டிலே அவள் வேலை செய்கிற பணிவிடை செய்து கொண்டிருந்தவளாக அவள் இருந்த மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார். ஐயோ, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டு விட்டதே, நான் இப்படி சிறையாக பிடிக்கப்பட்டு வந்து விட்டேனே என்றெல்லாம் அவள் நினைத்தது போல தெரியல. அவள் தன்னுடைய அந்த குடும்பத்தாருக்கு எப்படியாயிலும் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவளுக்குள்ள ஒரு மனசு வந்திருக்கும். அதனாலதான் அந்த அம்மா கிட்ட என்ன சொல்றா, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்று சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான். எங்களுடைய தேசத்துக்கு போங்க, இஸ்ரவேல் தேசத்துக்கு போங்க, அங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவர்கிட்ட போனா இவருடைய குஷ்டரோகம் போயிடும் என்று சொல்லி அவள் சொல்றார். ஒரு சுவிசேஷகனை போல, சுவிசேஷகியை போல அவள் இந்த வேலையை செய்யறா. அங்க போனா அவருக்கு சுகம் கிடைக்கும் என்று சொன்னான். ஆகவே இந்த ஒரு அடிமை பெண்ணாக இருக்கக்கூடிய அவள் நாகமான் அங்கு போகிறதன் மூலமாக சுகம் கிடைக்கும் என்று சொல்லி அதன் மூலமாக அவன் இஸ்ரவேலின் தேவனை தெரிந்து கொள்ளும்படியான ஒரு வழியை அவள் ஏற்படுத்தினாள் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். சுகமான பின்பு அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தையை பாருங்கள். அதே அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடெல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்திற்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்போதும் உமது அடியின் கையில் ஒரு காணிக்கை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றான். இஸ்ரவேலின் தேவனை தவிர பூமியில வேறே தேவன் இல்லை. இந்த அறிக்கை செய்கிறதற்கு காரணமாய் இருந்தவள் இந்த சிறு பெண் தான். அவளுடைய அந்த தெய்வ பக்தி நிமித்தமாக, உதவி செய்கிற குணத்தின் நிமித்தமாக அவளுடைய எஜமானாகிய நாகமான் இப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை செய்து
ஒரு மாற்றம் அவனுக்குள்ளாக உண்டானதை இந்த பகுதியில நம்ம வாசிக்கிறோம். பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து லூக்கா சுவிசேஷத்துல இப்படி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 51வது வசனம், அதை வாசித்து விடுகிறேன். 51. பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரிலே சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகள் எல்லாம் தன் இருதயத்தில் வைத்து கொண்டாள். இது தேவாலயத்திலே நடந்த ஒரு சந்தர்ப்பம். எல்லாம் தேவனுடைய ஆலயத்திற்கு பலியிடும்படியாக வந்தாங்க. திரும்பி போயிட்டாங்க. யோசேப்பும் மரியாளும் ஏதோ மற்ற பிள்ளைகளோடு இயேசு சுவாமி இருப்பார் என்று சொல்லி நினைச்சாங்க. ஆனா அவங்க நினைச்சபடி இல்லை. ரொம்ப அதிக வேதனையோட கூட அவர்கள் மீண்டுமாக திரும்பி வந்தாங்க. வரும்பொழுது அவருக்கு 12 வயசு. அப்போ அவரை காணாததினால் அவரை தேடிக்கொண்டே எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவும் கண்டார்கள். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுத்திரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். 12 வயது தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 100க்கு 100 மனுஷன் என்கிறதை இப்பொழுது ஞாபகம் கூற வேண்டும், மனசுல வச்சுக்கணும். 100க்கு 100 தெய்வம் தான், நான் 100க்கு 100 மனுஷனாக இருந்தார். அவர்களுக்கு போதகர் நடுவிலே உட்கார்ந்து இருந்தார். அவர்களை வினாவ கண்டார்கள். பிறகு அவருடைய புத்தி கூர்மை எல்லாரும் பார்த்தாங்க. வேதத்துல அவருக்கு அவ்வளவு ஆழ்ந்த ஒரு வெளிப்பாடு அவருக்கு இருந்தது. அதையெல்லாம் பார்த்தாங்க. அப்பதான் தாயார் இந்த வார்த்தை சொல்றாங்க, மகனே ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடு உன்னை தேடினோமே என்றார்கள். அப்போதான் ஆண்டவர் சொல்ற வார்த்தை, நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்ன என்று அறியீர்களா? நான் என்னுடைய பிதாவினுடைய காரியத்துல நான் இருக்கணுமே, ஏன் என்னை தேடினீர்கள் என்கிறதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்பொழுது இருந்தே தன்னுடைய பிதாவுக்கு அடுத்த காரியங்களை செய்கிறதிலே, தன்னுடைய வந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக தன்னை ஒப்பு கொடுக்கிறதிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முனைப்பாக இருந்தார் என்று நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அதற்கு பிறகு அவங்க நாசரேத்தூருக்கு போறாங்க. அவருக்கு கீழ்ப்படிஞ்சாரு. தாயார் இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் தன்னுடைய இருதயத்துல வைத்து கொண்டாள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அவர்களுடைய மறுபடியும் சென்றார். மீதி இருக்கக்கூடிய 18 வருஷமாக பெற்றோருக்கு, குறிப்பாக மரியாளுக்கு கீழ்ப்படிந்தவராக, குடும்பத்தை கவனிக்கிறவராக அவர் காணப்பட்டார் என்று நாம் இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு தெய்வ பக்தி உள்ள, கீழ்ப்படிதல் உள்ள, உதவி செய்யக்கூடிய ஒரு மகனுக்கு அவர் முன்மாதிரியாக இருக்கிறார். இயேசுவானவர் கடைசி வசனம், ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று சொல்லப்படுகிறது. தேவ ஞானம் நமக்கு தேவை, வளர்த்தி தேவனுடைய கிருபை தேவை, மனுஷனுடைய தயவு தேவை. இவைகளிலே அவர் வளர்ந்தார் என்கிறதாக சொல்லப்படுகிறது. பிறகு யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல ஒரு பையனை பற்றி வாசிக்கிறோம். இங்கே இந்த சம்பவம் நமக்கு தெரியணும். நான் வாசிக்கிற சில வசனங்களை, யூதருடைய பஸ்காவாகிய பண்டிகை சமீபமா இருந்தது. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்க அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். இவ்வளவு பேர் வராங்களே பிலிப்புவே, இவர்களுக்கு அப்பங்கள் வேண்டுமே சொன்னார். அப்ப பிலிப்பு சொல்றாரு, இவர்களில் ஒவ்வொருவனுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே. 200 பணத்துக்கு மேல வாங்கினாலும் கூட இவர்களுக்கு போதாதே ஆண்டவரே அப்படின்னு சொன்னார். பிறகு அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்கள் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும்
அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம். இங்க ஒரு பையன் இருக்கிறான், அவங்கிட்ட 5 வார்கோதுமை அப்பங்கள் 2 மீன்கள் இருக்கிறது அப்படின்னு அவர் வந்து சொல்றார். அந்த பையன் வார்கோதுமை அப்பங்களையும் மீனையும், ஒருவேளை அவருடைய தாயார் அதை சமைத்து பையன் பசியா இருப்பானே சாப்பிடுமே என்று சொல்லி ஒருவேளை கொடுத்திருக்கலாம். ஆனால் அந்த அப்பங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கும்படியாக அவருக்கு ஒரு மனது இருந்தது. அவருக்கு கொடுக்கலாமே அவருக்கு என்று சொல்லி அவனுக்கு அப்படி ஒரு மனது இருந்தது. அவனிடத்திலிருந்து யாரும் பிடுங்கிக் கொள்ளவில்லை. தானாகவே அந்த அப்பங்களையும் மீன்களையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அவன் கொடுக்கக்கூடியவனா இருந்தான். அப்படி அவன் கொடுத்தபடியினாலே அவனும் திருப்தியா புசித்தான், வந்திருந்த அனைவரும் திருப்தியாக புசித்தாங்க. தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது என்கிறதாக வாசிக்கிறோம். அவனுடைய ஒரு சாதாரண ஒரு சின்ன செயல்தான், தனக்கு கொடுக்கப்பட்டதை மற்றவர்களோடு கூட அவன் பகிர்ந்து கொண்டான். கர்த்தருடைய நாமம் இதன் மூலமாக மகிமைப்பட்டது. சில நாட்களுக்கு முன்பாக ஒரு கதை படிச்சேன். ஒருவர் ஒரு வனாந்தரத்துல பிரயாணம் செய்து கொண்டிருந்தார். நீண்ட தூரம் பிரயாணம் செய்தார், தண்ணியே இல்லை, அவருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அப்போ தூரத்துல ஒரு அந்த ஹேண்ட் பம்ப் ஒன்ன பார்த்தாரு வனாந்தரத்துல. ஹேண்ட் பம்ப், அந்த ஹேண்ட் பம்ப் மேல ஒரு பாட்டில் இருந்தது, பாட்டில்ல தண்ணி இருந்தது. அதை பார்த்த உடனே இவருக்கு குடிக்க வேண்டும், எடுத்து தன்னுடைய தாகத்தை சாந்தி செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டது. ஆனா அந்த பாட்டில என்ன எழுதுனது என்கிறத பார்த்தார். அதுல என்ன எழுதுனுச்சுன்னா, இந்த தண்ணீரை இந்த ஹேண்ட் பம்புக்குள்ள ஊத்து, அப்புறம் பம்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி இருந்தது. இவன் யோசித்தான். என்ன யோசித்தான்? ஒருவேளை நான் ஊற்றி விடுகிறேன், பம்ப் பண்ணா தண்ணி கிடைக்கலன்னா என்ன ஆகிறது என்று சொல்லி ஒருவேளை மனதில் அவனுக்கு என்ன இருந்திருக்கும். என்றாலும் சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சவனாக அந்த ஹேண்ட் பம்ப்ல தண்ணி ஊத்துனான். பிறகு அதை பம்ப் பண்ணா. அந்த பாட்டில் இருந்ததை விட ஏராளமான தண்ணீர் வெளியே வந்தது. ஆகையினால இந்த ஒரு சின்ன கதையிலிருந்து என்ன தெரிகிறது? ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அதை பன்மடங்காக பெருக்கி கொடுக்க வல்லவர் என்ற ஒரு உண்மையை நாம் இதன் மூலமாக நம்ம அறிந்து கொள்கிறோம். கொஞ்சம் தான் கொடுத்தான், ஆனா ஏராளமான ஜனங்கள் திருப்தியாக புசிக்கும்படியாக கர்த்தர் உதவி செஞ்சாரு. அடுத்தபடியாக பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஈசாக்கை பற்றி ஒரு வார்த்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்திலே ஆண்டவர் கேட்டபடி ஈசாக்கை பலியிடும்படியாக ஆபிரகாம் அவனை அழைத்து கொண்டு போகிறார். அந்த சமயத்திலே 7வது வசனத்திலே ஈசாக்கு கேட்கிற கேள்வியை பாருங்கள். அப்பொழுது ஈசாக்கு, என் தகப்பனாகிய ஆபிரகாமே என்றான். என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணாங்க. கட்டை இருந்தது, நெருப்பு இருந்தது, ஆனா ஆட்டுக்குட்டி இல்லையே. ஆபிரகாமுக்கு ஒருவேளை இது ஈசாக்குக்கு இந்த கேள்வியை அப்பா கிட்ட கேட்கணும் என்று சொல்லி அவன் யோசித்துக் கொண்டே இருந்துக்க வேண்டும். அவன் திடீரென்று இந்த கேள்வியை கேட்கிறான். பலமுறை ஆபிரகாம் பலியிடுகிறதை ஒருவேளை அவன் பார்த்திருக்க வேண்டும். எப்படி பலியிடுறார் அப்பா? ஒரு பலிபீடத்தை கட்டுவாரு, அது மேல ஒரு ஆட்டுக்கடாவை வைப்பாரு, அதை வெட்டுவாரு, அதை ஆண்டவருக்கு தகன பலியா பலியிடுவாரு. இதெல்லாம் பார்த்தான். ஆகையினால நெருப்பு இருக்கிறது, கட்டை இருக்கிறது, பலிபீடம் உண்டாக்கி கொள்ளலாம். ஆனால் ஆட்டுக்குட்டி எங்கே என்று சொல்லி கேட்கிறான். அப்போ ஆபிரகாம் சொல்லுகிற பதில், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் அப்படின்னு சொன்னார். உடனே அப்பா சொன்னதை நம்பிட்டான். ஆட்டுக்குட்டி ஆண்டவர் கொடுப்பாருப்பா. காட்டுல நம்ம போற இல்ல, இந்த மோரியா மலையில ஆண்டவர் ஆட்டுக்குட்டியை கொடுப்பார். அதை நம்பினான். பிறகு ஒரு கட்டம் வந்தது, பலிபீடம் உண்டாக்கப்பட்டது. ஈசாக்கு ஒருவேளை கல்லெல்லாம் தூக்கி கொடுத்திருப்பாரு, பலிபீடத்தை உண்டாக்குனாங்க.
பிறகு ஆபிரகாம் ஈசாக்கை பிடித்து கட்டுகிற மாத்திரத்திலே அவன் தகப்பனாருடைய அந்த செயலுக்கு தன்னை பரிபூரணமாக ஒப்பு கொடுத்து விட்டான். பரிபூரணமாக ஒப்பு கொடுத்துட்டான். அவன் ஒண்ணு சொல்லல. அவன் இப்பொழுது ஒரு டீனேஜில் அவன் இருந்திருக்கணும். அவன் தகப்பனாருடைய பலத்துக்கு மிஞ்சி அவன் ஓடி போயிருக்கலாம். அவன் அப்படி செய்யல. தகப்பனார் செய்கிற காரியத்திற்கு தன்னை முற்றிலுமாய் அர்ப்பணித்தான், முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்தான். அப்பா அவரை பற்றி நன்றாக அறிந்திருந்தான். ஏனென்றால் வரும் பொழுதே சொல்ல அந்த வேலைக்காரர்களுக்கு சொன்னாரே ஆபிரகாம், நானும் என் பிள்ளையாண்டானும் போய் தொழுது கொண்டு திரும்பி வருவோன்னு சொன்னாரு. அந்த வார்த்தைகள் எல்லாம் அவன் மனசுல ஒருவேளை இருந்திருக்கும். அவன் அமைதலாக இருந்து விட்டான். கட்டைகளின் மேல் ஆபிரகாம் அவனை கிடத்தினான். பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேலே ஈசாக்கை ஆபிரகாம் கிடத்தி விட்டான். பிறகு தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். கர்த்தர் அவனோடு கூட பேசினாரு. ஆபிரகாம் சொன்னபடி தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி அங்கே சிக்கி கொண்டிருந்தது. கொம்புகள் சிக்கி கொண்டு இருந்த புதரிலே ஒரு ஆட்டுக்குட்டியை பார்த்தான். அதை கொண்டு வந்து பலியிட்டான். எவ்வளவு பெரிய கீழ்ப்படிதல்! எவ்வளவு ஆபிரகாம் சொன்னதற்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சான். தெய்வ பக்தி உடையவனா இருந்தான். ஒரு வார்த்தை எதிர்த்து பேசல. இது ஈசாக்கினுடைய ஒரு குணம். இப்படிப்பட்ட குணம் நம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டுமே. கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு, பெற்றோர் சொல்லுகிற வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிவார்கள் என்றால் அவருடைய எதிர்கால வாழ்க்கை எவ்வளவு ஆசீர்வாதமாயிருக்கும். தீமோத்தேயுக்கு ஏற்கனவே இந்த வசனத்தை நம்ம வாசித்தோம். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 5 வசனத்திலே அந்த விசுவாசு உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கையாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளு நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஆழமான விசுவாசமுள்ள ஒரு மகனாக அவன் காணப்பட்டான். பிறகு 3 அதிகாரம் 15 வசனத்திலே கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். சின்ன வயசுல இருந்து அவங்க அம்மா, அவங்க பாட்டியம்மா அவனுக்கு ஆண்டவருடைய வசனத்தை போதிச்சாங்க. அது அந்த வேத வசனங்களை அறிந்தவனாக இருந்தான். நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம அதை போதிக்கணும். பிள்ளைகளுக்கு வசனத்தை முதல்ல போதிங்க. பாடங்கள்லாம் 2வது. வசனம் வசனம் சின்ன சின்ன வார்த்தைகளை, வசனங்களை கற்றுக் கொடுங்க. அதனுடைய மனசுல ஆழமா பதியும். சின்ன வசனமா இருந்தாலும் அந்த வார்த்தைகள் மனதிலே, பிள்ளைகளுடைய மனதிலே பதியும். ஆகவே வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. என்ன சொல்றாரு பாருங்க, சிறு வயது முதல் நீ அதை அறிந்தவன் என்று சொல்றாரு. சின்ன வயசுல நம்முடைய பிள்ளைகளுக்கு வசனங்கள் தெரிந்திருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் சின்ன வயதுல அநேக வசனங்கள் தெரிந்தது. பழைய ஏற்பாடு முழுதும் ஏறத்தாழ அப்பொழுது இருந்த அந்த பழைய ஏற்பாடு எல்லாம் அவருக்கு நன்றாக தெரிந்தது 12 வயசுக்குள்ள. பிறகு கடைசியாக யோவான் ஸ்நானகனை குறித்து ஒரு வார்த்தையை வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 1 அதிகாரம், பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 80 வசனம். அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்க நாள் வரைக்கும் வனாந்திரங்களிலே இருந்தான். ஒரு அற்புதமான ஒரு மனுஷன் யோவான் ஸ்நானகன். அவன் வீட்டிலே தன்னுடைய பெற்றோர்களுக்கு அவன் கீழ்ப்படிந்திருக்கிறான். பிள்ளை வளர்ந்தது, ஆவியிலே பலன் கொண்டது. ஆவியிலே பலமுள்ள மனுஷனாக யோவான் ஸ்நானகன் இருந்தான். தன்னை இஸ்ரவேலுக்கு காண்பிக்க நாள் வரைக்கும் வனாந்திரங்களிலே இருந்தான். அவனை குறித்து வேதத்தில் இன்னும் அநேக காரியங்கள் சொல்கிறான். எப்படி பிரசங்கித்தான், எப்படி பாவத்தில் இருக்கிற ராஜாவை கடிந்து கொண்டான். விரியன் பாம்பின் குட்டிகளே, வருகோபத்துக்கு உங்களை தப்பித்துக் கொள்ள வகை காட்டினவன் யார் என்று சொல்லி தைரியமாக தேவனுடைய வசனங்களை போதிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தான் என்று சொல்லி அவனை குறித்து மத்தேயு சுவிசேஷம் 3 அதிகாரத்திலே நாம வாசிக்கிறோம். பிறகு அவன் ஒட்டகமயிர் உடையை தரித்து தன் அறையிலே வார்க்கச்சியை கட்டி கொண்டிருந்து வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனையும் ஆகாரமாக கொண்ட ஒரு மனுஷனாய் இருந்தான். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்தது
என்று பிரசங்கிக்கிற மனுஷனாயிருந்தான். மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள் என்று பிரசங்கிக்கிறவனாயிருந்தான். இதுதான் யோவான் ஸ்நானகனுடைய சாட்சி. சின்ன வயசுல இருந்த அவன் கர்த்தருக்கேற்ற வளர்ப்பில வளர்க்கப்பட்டான். ஆவியினாலே நிரப்பப்பட்ட ஒரு மனுஷனா இருந்தான். அவனுடைய நாட்கள் குறைவாக தான் இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு முன்னோடியா இருந்தான். அவனுடைய வேலையை முடிச்சிட்டான். அதற்கு பிறகு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார். அவரும் தன்னுடைய வேலையை அவர் முடித்து விட்டார். இந்த வார்த்தைகளை கேட்கிற நாம், நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கிறது, நம்முடைய சபை எப்படி இருக்கிறது? சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வ பக்தி உள்ள தகப்பன்மார்கள் இருக்கிறார்களா? தெய்வ பக்தியான தாய்மார்கள் இருக்கிறார்களா? தெய்வ பக்தியான பிள்ளைகள், வாலிபர்கள் இருக்கிறார்களா? அதுதான் முக்கியம். அது மிக மிக அவசியம். அவங்க என்ன படிச்சாங்க, அவங்க என்ன துணி அணிந்து கொள்கிறார்கள், எவ்வளவு வசதி இருக்குது, அதெல்லாம் பெருசு இல்லை. தெய்வ பக்தி, கீழ்ப்படிதல், உதவி செய்கிற மனப்பான்மை, கர்த்தருடைய வசனங்களை கற்றுக்கொள்ளுதல், இதுதான் ரொம்ப முக்கியம். ஆகவே இப்படிப்பட்ட குடும்பங்களாக நம்முடைய குடும்பங்கள் இருக்க கர்த்தர் தாமே உதவி செய்வாராக. ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய சபையில் இருக்கிற குடும்பங்களும் கூட இப்படிப்பட்ட தெய்வ பக்தி உள்ள தகப்பன்மார்கள், தெய்வ பக்தி உள்ள தாய்மார்கள், தெய்வ பக்தி உள்ள பிள்ளைகள், வாலிபர்கள், அவர்களாலே ஆட்கொள்ளப்பட்ட குடும்பங்களாக எங்களுடைய குடும்பங்கள் இருக்கவும், அப்படிப்பட்ட குடும்பங்களாக நாங்கள் சபையிலே வருகிறதின் மூலமாக சபையிலே ஒரு பெரிய எழுப்புதலும் உண்டாகவும் கர்த்தாவே நீர்தாமே உதவி செய்ய ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்தருளும். இதை சிந்தித்து செயல்பட எங்களுக்கு சகாயம் பண்ணும். இயேசு ரட்சக நாமத்திலே கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே, ஆமென். வழுவாதபடி உங்களை காக்கவும், நமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென்.